Hello all. Today topic is how to design miniature mixer grinder. Required component connecting wires 20 cm, 12 volt DC motor 1 quantity, rocker switch 1 quantity, 1 mini mixer with jar 1 quantity, 3D printing blade 1 quantity, 12 volt DC socket 1 quantity, 12 volt adapter 1 quantity. Schematic for miniature mixer grinder. This is the basic schematic. Here DC socket 12 volt plus minus is given, and this plus is directly connected to this in this switch one terminal, switch another terminal directly connected to the motor positive terminal, and motor negative terminal directly connected to the DC socket negative terminal. This is the basic operation of the schematic, and this is the part order code. The part order code, here it is mentioned the all part list. And if you want blade, mixed jar blade, contact this mail ID. Let's see practical session. ஸோ இதுதான் நம்மளோட மினி மிக்ஸி கிரைண்டர். ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிற மோட்டார், இது ஒரு மோட்டார் 12 வோல்ட் டிசி மோட்டார். இதுக்கு இந்த டிசி சாக்கெட்டுக்கு 12 வோல்ட் டிசி சாக்கெட் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கிட்டேன், அண்ட் ஒயர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் இதோட பேசிக் ரெக்குயர்மெண்ட் காம்பனண்ட். இப்போ எப்படி அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மிக்சர் கிரைண்டரில் இந்த பார்ட்டு தனி பார்ட், இதோட ஜார் பார்ட்டு. ஸோ ஜார் பார்ட்டை இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது அடியில் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மோட்டாரு இது இருக்குது பாருங்கள், மோட்டாரு டிசி சாக்கெட்டு, இந்த இடத்துல சுவிட்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு ஒயரிங் பண்ணுவோம். ஸோ இதில் எப்படி ஒயரிங் பண்ணோம்னா, இப்போது நம்ம சோல்டர் பண்ண போகிறோம். இது மோட்டாரில் வர பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இப்போ சோல்டரிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், உள்ளே நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். சுவிட்சிலேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு போயிட்டு நெகட்டிவ் கொடுத்துட்டேன், பாசிட்டிவ் கொடுத்துட்டேன். மோட்டார்லேருந்து வந்த ஒரு லைனை எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சில் கொடுத்துருக்கேன். அப்புறம் நெகட்டிவ் டைரக்ட் பண்ணிவிட்டு நேராக மோட்டரை எடுத்துகிட்டு வந்து மோட்டர்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் ஒரு கனெக்ஷன், மோட்டார் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். நான் இந்த சர்க்யூட்டில் என்ன நான் ஷோ பண்ணணும், சர்க்யூட்டில் இருக்கிற மாதிரி நான் இப்போது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது கனெக்ஷன் பாருங்கள். அடாப்டர் சாக்கெட்டு பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மோட்டரோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோட இன்னொரு ரெண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதேமாரி மோட்டரோட நெகட்டிவை டைரெக்டாக அடாப்டர் பின் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் பேசிக் சர்க்யூட்டு. இங்கே சுவிட்ச் இருக்குது, ஆன் ஆஃப் சுவிட்சு. இப்போ இந்த மோட்டரை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு மல்டிமீட்டர் எடுத்துப்போம். அந்த மல்டிமீட்டரில் நம்ம இந்த அடாப்டர் 12 வோல்ட்டை செக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நெகட்டிவ் வச்சுருக்கேன், பாசிட்டிவில் இன்செர்ட் பண்ணுறேன். மீட்டரை பாருங்கள், 13.52 வோல்டேஜ் வருது. இப்போ இந்த வோல்டேஜை இந்த அடாப்டரில் நம்ம அடாப்டர் சாக்கெட்டில் இன்புட் கொடுக்குறோம். இந்த மிக்சர் மோட்டார் செக்ஷனில் சும்மா இது வச்சுருக்கேன், இன்சுலேஷன் டேப்பு.
அது சுற்றுதா நான் செக் பண்ணேன். இப்போ ஆன் பண்ணுற பாருங்கள். ஆன் பண்ண உடனே சுற்றுது பாருங்கள். இப்போ மிக்சியில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். மிக்சி சவுண்டு வருது. சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் ஆகிடுச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஓடுது பாருங்கள். சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜு இந்த ஜாருக்குன்னு மிக்சி ஜாரு, இந்த ஜாரில் பிளேடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஷாஃப்ட்டு போட்டுட்டு இந்த மிக்சி ஜாரை ரன் பண்ணணும். கியூரா சாஃப்ட்வேரில் 3D பிரிண்டிங் பண்ண வேண்டிய அந்த ஷாஃப்டோட டிசைன் இங்கே வச்சுருக்கேன். இதுங்க அங்கே பாருங்கள். இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிற ஷாஃப்ட் டிசைனு. இங்கே பாருங்கள், நம்ம ஷாஃப்ட் பிரிண்டிங் போயிட்டுருக்கு. நம்ம ஷாஃப்ட் அழகாக வந்துட்டுருக்கு. இதை நம்ம மிக்சியில் போட்டு ரன் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். உள்ள பிளேடு சுற்றுது பாருங்கள். எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது பாருங்கள். ஸோ மிக்ஸி ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக ரைஸு போடுவோம். ஸோ கொஞ்சம் ரைஸு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுட்டு நம்ம அரைச்சி பார்ப்போம் மிக்ஸி எப்படி அரைக்குதுன்னு. நான் கொஞ்சம் ரைஸ் போட்டுட்டு அரைக்கலாம். ரைஸ் போட்டுட்டு இதில் மிக்ஸியோட மூடியை போடுறேன். இப்போ நான் இதில் கொஞ்சம் ரைஸ் போட்டிருக்கேன். அரைப்போம் பாருங்கள். ரைஸ் மேலே சுற்றுது பாருங்கள். ரைஸ் அரைக்குது. மிக்ஸி ரைஸ் அரைக்குது பாருங்கள். இங்கே நல்லா பாருங்கள். மேலே போகுது பாருங்கள். ரைஸ்லாம் வெளில சுற்றுது. மிக்ஸி அரைக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் அப்டேட், டெக்னிக்கல் வீடியோஸ் அப்டேட் பண்ணுவேன்.